சில நேரம் அவங்க பேசுறது ஒரு மாதிரி இருக்கு, பட் ஆனா அவங்க நடந்துக்கிறது வேற மாதிரி இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? வணக்கம். ரிலேஷன்ஷிப் இமோஷனல் சேலஞ்ச்ல இன்னைக்கு டே 18 நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சேலஞ்ச். உங்க பார்ட்னர் பேசாம சொல்ற வார்த்தைகளை நீங்க கேட்டிருக்கீங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப்ல பொய் சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனா பாடி லாங்குவேஜ்க்கு நடிக்க தெரியாது. ஒன்னும் இல்லைன்னு வாய் சொல்லும், ஆனா கையை கட்டிக்கிட்டு இருக்கிறது, பெருமூச்சு விடுறது, அந்த அவாய்ட் பண்ண பாக்குற கண்கள், சிரிப்பே வராம சிரிக்கிறது, டென்ஸ்டா இருக்கிற ஷோல்டர்ஸ், அதெல்லாம் வேற ஒரு கதையை சொல்லும். சைக்காலஜில கம்யூனிகேஷனா வேர்ட்ஸ் மட்டும் இல்ல, ரிசர்ச் படி நம்ம இமோஷனல் மெசேஜஸ்ல பெரிய போர்ஷன் நான் வெர்பல் கியூஸ் மூலமா தான் கன்வே ஆகுது. நம்ம பிரெயினோட மிரர் நியூரான் சிஸ்டம் ஏதாவது தப்பு இருக்கா, சேஃபா இருக்கோமான்னு இந்த சிக்னல்ஸை கண்டினியூஸா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சில நேரம் உங்க பார்ட்னர் நான் ஓகே அப்படின்னு சொல்லலாம், ஆனா அவங்க பாடி கொஞ்சம் என்ன நோட்டீஸ் பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு சேலஞ்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உங்க பார்ட்னரை கரெக்ட் பண்ணாம, அனலைஸ் பண்ணாம, அப்சர்வ் பண்ணாம அவங்க பேசும்போது ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. எக்ஸைட்டடா இருக்கும்போது அவங்களோட பாடி மாறுதா அப்படின்னு நோட்டீஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது பிரீத்திங் ஸ்பீட் அதிகமா இருக்கா அப்படின்னு கவனிங்க. கம்ஃபர்ட்டா இருக்கும்போது பாடி ரிலாக்ஸ்டா இருக்கான்னு அப்சர்வ் பண்ணுங்க. ரியல் லவ் எப்ப நடக்கும்னா ஒரு வார்த்தை கூட பேசாம மைண்ட்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அவங்க வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற இமோஷனல் சிக்னல்ஸை நோட்டீஸ் பண்ணுங்க. அன்புடன் பவித்ரா.